தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த தாவேகா அரசு பொறுப்பேற்ற உடனே ஊழலற்ற ஒரு அரசாக இருக்க போகிறது. லஞ்சம் கேட்டாங்கன்னா யாராவது என் அண்ணனோட அரசு, என் தம்பியோட அரசுன்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னுலாம் வந்து முதல்வரே நேரடியாக பேசியிருந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஆ, சில நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதையும் பார்த்தோம். லஞ்ச ஒழிப்புத்துறை சார் பதிவாளர் அலுவலகங்கள்ல வந்து சோதனையெல்லாம் நடத்துனாங்க. ந ந நான் பணமும் புடிச்சாங்க. 35,00,000 ரூபாய் பணமும் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது. அதை தாண்டி 40 பேர் வந்து அது தொடர்பாக புகார் தொடர்பாக வந்து கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? அதை தொடர்ந்த நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? ஊழல் புகார்களில் சிக்கிய அந்த சார் பதிவாளர்களுடைய நிலைமை தற்போது என்னவாக இருக்கிறதுனா, அவங்களெல்லாம் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனால் அது நடைபெறவில்லை இன்னமும் அப்படின்றது தான் ஏன் என்ற கேள்விய எழுப்பியிருக்கிறது. இதன் பின்னணியில என்ன இருக்கு? ஏன் இவர்கள் இன்னும் பணியிடை மாற்றம் செய்யப்படாமல் இருக்காங்க? ஏன்னா பதிவுத்துறை தலைவர் வந்து ரெடியா வச்சிருக்காராம் லிஸ்ட்ட. ஆனால் அந்த லிஸ்ட் பிரகாரம் அவர்களை பணியிட மாற்றம் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஸோ இந்த பின்னணியில யார் இருக்காங்க? யாருடைய ரெக்கமெண்டேஷன் பரிந்துரையின் அடிப்படையில இந்த விஷயம் நிகழாமல் இருக்கிறது? இதன் பின்னணியில பல அமைச்சர்களும் இருப்பதாக ஒரு சொல்லப்படுகிறது. ஸோ இத பார்க்கும் பொழுது ஏன் அவர்கள் இதை தடுக்கிறாங்க? அப்போ முதல்வர் நினைக்கிறத அமைச்சர்களே செய்ய விடாமல் தடுக்கிறார்களா? இல்ல இந்த ஊழலை ஒழிக்கவே முடியாதா? இப்படி பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். மூடு 2 கருத்துரையாளர்கள் அரங்கில் இணைஞ்சிருக்கிறாங்க. முதலாவதாக அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு ராமன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். சார் சொல்லுங்க சார், எப்படி பார்க்குறீங்க? ஆட்சி கிட்டத்தட்ட 4 மாதம் ஆயிடுச்சு. இந்த ரெய்டே நடந்து ஒரு 2 மாதம் ஆறுதை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அந்த தொடர் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? அதே நேரத்தில் ஊழல் அப்படிங்கிறது, இந்த லஞ்சம் கேட்குறது அப்படிங்கிறதெல்லாம் குறைஞ்சிருக்கா? எப்படி பார்க்குறீங்க சுச்சுவேஷன்? ஊழல் என்ற ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பத்திரப்பதிவுத்துறை தலைப்பை இன்றைக்கி எடுத்திருக்கீங்க. நாய்வால் நிமித்தாலும் நிமிக்க முடியும், சிந்து பார்த்து முடிஞ்சாலும் முடியும், தவிர்த்து ஊழலை நீங்கள் ஒருபோதும் ஒழிக்க முடியாது. ஏன்னா இந்தியாவிலேயே ஊழலுடைய பிறப்பிடம் தமிழகம்தான். 1967க்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு தான் ஊழலுடைய ஜங்ஷன் பாக்ஸ்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது இதில் ஆமாம், நீங்கள் அவர் சும்மா இருந்த மனுஷனை போயிட்டு ஏற்றி விடுறீங்க பார்த்தீங்களா? சும்மா சிவனேன்னு அவர் வந்து ஏதோ பேசிட்டு போகலாம் பார்த்தாரு. நீங்கள் அவரை போய் இல்லை நீங்கள் அவரை போய் இல்லை தீப்பெட்டியை பற்ற வச்சு ஸ்பார்க் ஆகட்டுமே என்ன பண்ணுறீங்க? அதாவது இந்த பத்திரப்பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த 15 வருஷம் 2006க்கு பிறகு நீங்கள் கணக்கெடுங்க. 2006க்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரப்பதிவுத்துறை முழுக்க இனிப்பு பெட்டியால் பொருளக்கூடிய இடம் இது. முழுக்க இனிப்பு. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணால் எல்லாருமே இனிப்பு பெட்டி ஸ்வீட் பாக்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லஞ்சம்லாம் சொன்னால் அது எதுக்குங்க நீங்கள் தேவையில்லாம் அப்படி சொல்கிறீங்க? இப்போ குடிகாரர் மதுப்பிரியர், ஆமாம் குடிகாரர் மதுப்பிரியர்னு சொல்லு இல்லையா? குடிகாரர் மதுப்பிரியர்னு சொல்லி அது மாதிரி இனிப்பு பெட்டி, அவ்வளோ சிம்பிள் ஸ்டைலாக அவ்வளோ இனிப்பு பெட்டி. இந்த இனிப்பு பெட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2011 தான் இனிப்பு பெட்டியோட பிராண்டு உச்சத்தில் போனது. நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோகுலேந்திரா, MC சம்பத்து, ரமணா, KC வீரமணி போன்றவங்களாம் பதிவுத்துறையும் வணிக வரித்துறையும் சார்ந்த மந்திரியாக இருந்தவங்க துறையில். இந்த துறை இவ்வளோ மோசமான சூழ்நிலைக்கு ஆக காரணம் பதிவுத்துறை அமைச்சராக இருந்த MC சம்பத்து அவர் இருக்கும்போது தான். இந்த தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 590 பத்திரப்பதிவு ஆஃபீஸ் இருக்குது. தமிழ்நாடு முழு 590 பத்திரப்பதிவு ஆஃபீஸ் இருக்குது. இதுக்கு அடுத்த பத்திரப்பதிவு ஆஃபீஸ் அடுத்தபடி கிரேடு பர்சன் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, டிஆருக்கு அடுத்தபடி ப்ரொமோஷன் போஸ்ட் ஏஐஜிக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா டிஐஜிக்கு அடுத்தபடி ADIG அடிஷனல் கூடுதல் இயக்குனர்னு சொல்லுவாங்க. அதுக்கு டாப் போஸ்டிங் ஐஜி. இந்த ஐஜி என்ற போஸ்டிங் இப்போ யார் பதிவுத்துறை ஐஜியாக இருக்கிறாங்கன்னா அருள் சுந்தர் தயாளன் இருக்கார். நேர்மையான அதிகாரி, காசு வாங்க மாட்டார். கடந்த ஆட்சியில் தணிக்கை துறையில் கூட்டுறவு சொசைட்டி, பால்வளத்துறை, லோக்கல் ஃபண்ட், உள்ளாட்சி அமைப்புகள் சேர்ந்து அப்படி மொத்தம் 5 துறைக்கும் அவர் தான் பதிவுத்துறை அடிஷனல் அந்த ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபைனான்ஸில் அடிஷனல் கிட்ட கேட்டுற அந்த போஸ்டிங் கம்ப்ளீட்டாக ஊழலை காலி பண்ணிட்டார். ஊழலே இல்லைங்க. நான் தணிக்கை துறையில் எங்கேயாவது நீங்கள் சொல்லுங்கள்.
அதே அதிகாரியை தான் இந்த ஆட்சி வந்த பிறகு, தாவேக்கா ஆட்சி, புதிய ஆட்சி வந்த பிறகு பத்திரப்பதிவு துறையில் நடக்கிற ஊழல்களை, இனிப்பு பெட்டிகளை முழுக்க ஒழிச்சு காலி பண்ணதுக்காக முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இந்த மாதிரி நேர்மையான அதிகாரி வந்தது கிடையாது. இருந்தும் ஒரு 40 பேர் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க ரைட் முடியாம ரைட் இல்லை ரைட் இப்போ இல்லை இதுக்கு இப்போ நீங்கள் கேள்வி இப்படி தான் பதிலுக்கு வரணும்ல உங்களுக்கு. இந்த அருள் சுந்தர் தயாளன் அவர்கள் வந்த உடனே பத்திரப்பதிவு துறையில் இந்த பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை ஃபுல்லாக மாற்றினாரு. சப்ரைசர் அண்ட் ஜாயின்ட் சப்ரைசர் 2 பேரும் ஒரு இதில், அதில் கிரேடை பொறுத்து இருக்குது. இந்த கிரேடை பொறுத்து இருக்கின்ற போது பார்த்தீங்களா, கடந்த காலகட்டங்களில் கடந்த 2001லேருந்து 2026 வரைக்கும், 2021லேருந்து 2026 வரைக்கும் 5 ஆண்டுகளும் திமுக ஆட்சியில் இதில் பார்த்தீங்கன்னா மண்டலங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 56 பதிவு மாவட்டங்களும் 11 மண்டலங்களும் உண்டு. இந்த பத்திரப்பதிவுசில் 590 பத்திரப்பதிவுசில் இதில் 11 மண்டலங்களில் 11 பிஏக்களை, போலி பிஏக்களை போடுவாங்க அந்த பதிவுத்துறையில். அந்த அமைச்சர்கள் போலி பிஏக்களை வேலைன்னா மாதந்தோறும் அந்த மாமூலை வசூல் பண்ணி கொடுக்கணும். இது போக ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த டிரான்ஸ்ஃபர். எப்படி வருவாய்த்துறையில் ஒரு தால்சார் 1 இயர் தான் அங்கே இருக்க முடியும், ஆடிஓ 1 இயர் தான் இருக்க முடியும், டிஆர்ஓ 1 இயர், அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் செல்வாக்கு தான். அதே போல் பத்திரப்பதிவு துறையில் டிரான்ஸ்ஃபருக்குன்னு ரேட்டு பார்த்தீங்கன்னா லோ கிரேடு இடத்துல வந்து 25 லட்சம், 50 லட்சம், 1 கோடி தான் ரேட்டு, இதுக்கு டிரான்ஸ்ஃபருக்கு ரேட்டு. இப்போ அப்படி பார்க்கும்போது கடந்த ஆட்சியில் வந்து ஆண்டுக்கு 4 பிஏக்களை மாற்றிட்டே இருப்பாங்க. அந்த வசூல் பண்ணதுக்கு மட்டும் பிஏ போடுவாங்க. அவங்க 1 வருஷம் தான் அங்கே இருப்பாங்க. அது பிறகு விஜிலன்ஸுக்கு சின்ன ஈடி ஏதாவது பிரச்சனை வந்து அவங்கள மாற்றி இன்னொரு ஆளை போடுவாங்க. அதாவது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் அந்த வல்லமை மிக்க ஆட்களை தான் ஏதாவது ஒரு லாட்ஜிலேயோ ரூம்லேயோ எங்கேயோ தங்க வச்சு இந்தந்த ரீஜனல் வாரியாக கொண்டு வந்து வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுதான் காலங்கள். இன்றைக்கி அருள் சுந்தர் தயாளன் ஊழல்வாதிகளை களை எடுத்துட்டார். களை எடுத்த பிறகு என்ன, சும்மா ஆடியா காலும் பாடியா வாயும் சும்மா இருக்கான்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அதனால் என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாம் அதாவது கருப்பாடுகளை களை எடுத்து வருமானம் இல்லாத இடத்துல கொண்டு போட்டோன்னா இங்கே இருக்கிற கடந்த பீரில் இருக்க சாப்பிட்டவங்கெல்லாம் ஒரே நச்சரிக்கிறவங்கள லஞ்ச ஒழிப்புதில் சிக்கினவங்கள 40 பேரை டிரான்ஸ்ஃபரும் போட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னை புறநகர் எடுத்துக்கொள்வோம். எக்ஸாம்பிள், சென்னைக்குள்ளே எந்த வருமானம் கிடையாது, பெருசாக வருமானம் கிடையாது. பத்திரப்பதிவில் வருமானம் உள்ள இடங்கள் வந்து விருகம்பாக்கம், சேலையூர், தாம்பரம், மாதவரம், ரெட்டில்ஸு, ஆவடி, ஸ்ரீபெரும்புத்தூர், பூந்தமல்லி, நந்தியூரங்குட்டஞ்சேரி, அம்பத்தூர், கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம், இரநூல் போன்ற இடங்கள்லாம் அதிகமான. ஏன்னா நீங்கள் லேண்டில் பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கூட்டுறவு சொசைட்டி இது பண்ணுறது, அப்புறம் தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கிறது, அப்புறம் பதிவு திருமணம் செய்கிறது, அப்புறம் லேண்டை நீங்கள் பார்வையிட போகணும். சப்ரைசர் பார்வையிட மாட்டாங்க. பார்வையிட்டது மாதிரி இதுக்கு லேண்டு. அதாவது வேல்யூபடி எப்படின்னா இடத்தினுடைய வேல்யூவை வச்சு தான் ரேட்டை நிர்ணயிக்கிறாங்க. கிம்பளம் பாதி சம்பளம் பாதி. நீங்கள் அதாவது முன்ன நடந்த விஷயங்களே சொல்கிறீங்க. இப்போ இந்த 4 மாதத்தில் என்ன மாற்றம், அதுவும் நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு நேர்மையான ஒரு ஆஃபீஸரை பணி அமர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னும் போது என்ன மாற்றத்தை பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் கேட்குறது, இப்போ இந்த அருள் சுந்தர் தயாளன் இங்கே இருக்கிறாரு, ஊழல்வாதிகளாக 70% களை எடுத்துட்டாரு. இப்போ களை எடுக்கும்போது அவங்களுக்கு மந்த்லி கோட்டா போச்சு. ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச இவ்வளவு ஆஃபீஸ் சொல்கிறீங்க, நீங்கள் 590 ஆஃபீஸ் சொல்கிறீங்க, ஒரு 40 பேரை தான் நம்ம வந்து பிடிச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு அப்போ அவ்வளவுதான் அந்த துறையில் அவ்வளோதான் அங்கே இருக்கு, கம்மியாக தான் இருக்கும். என்ன விஷயம் இல்லை அதாவது ஒரு எல்லா இடத்துலையுமே போய் பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க லஞ்ச ஒழிப்புத்துறையும். அதனால் ஒரு குறிப்பிட்ட இடத்த எங்கே இருந்தால் ஆய்வு பண்ணி அங்கே இன்ஸ்பெக்ஷன் போகும்போது எல்லாருக்கும் கஜானாலையும் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் 40 லட்சம் கையில் அதை கணக்கில் வராத பணங்களை தான் தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கான காரணங்களை கொடுத்தா நீங்கள் பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். சேலையூர் விருகம்பாக்கத்தில் எவ்வளோ பெரிய அதிகாரி பிடிச்சாங்க தெரியுமா? அதிகாரியை பிடிச்சி லஞ்ச ஒழிப்பு பிடிச்சோம். லஞ்ச ஒழிப்புத்துறைய மிரட்டுற ரேஞ்சில் இல்லை. சரி, கரெக்டு. இப்போ அந்த தலைவரே வந்து இப்போ அவருக்கு பவர் இல்லாமல் இப்போ இருக்காரா? அவரால் செயல்பட முடியாமல் என்ன விஷயம் தடுக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, நான் சொல்ல 2006க்கு பிறகு தமிழகத்தில் அரசு துறைகளில் எந்த துறையில் லாகா அமைச்சருடைய அரசு செயலர்கள் உண்மையாக நடவடிக்கை எடுக்க போனால் அந்த அரசு செயலர்கள் மாற்றப்படுவார்கள், நடவடிக்கை எடுக்க முடியாது, கை கால்களை கெட்டு வைத்தது போல இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. காரணம் என்ன, இப்போ நீங்கள் பதிவுத்துறை நீங்கள் சொல்கிறீங்க, பதிவுத்துறையில் நீங்கள் பார்த்தும்போது பொதுவாக இந்த பணம் பொருளக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை, வட்டார போக்குவரத்து துறை, ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி. நம்ம பதிவுத்துறை மட்டும் சொல்லுவோம். இப்போ என்ன ஆன்லைனில் வந்து பத்திரம் கூட பதிஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து போவே தேவையில்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நாங்க நடைமுறைப்படுத்திட்டோம்னு சொல்றாங்க. அப்படி இருந்து நீங்க சொல்றீங்க அந்த ஊழல அந்த இடத்துல இருந்து ஒழிக்கவே முடியாதுன்னு வேற சொல்றீங்க. பட்டா வாங்குறீங்க, பட்டா உங்களுக்கு வீட்டுக்கு பட்டா தேவை, பிறப்பு சான்றிதழ் வாங்குறீங்க, இசை மையத்தில் போறீங்க, கேட்குற டீட்டெயில்ஸை வச்சு ஆன்லைனில் அப்ளை பண்றீங்க. நீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் இங்க ஸ்டேட்டஸ் உங்களால சரிசா பார்க்க முடியாது. அப்படி என்றால் துறை சார்ந்த அதிகாரிகளை பார்க்க வேண்டிய இடத்தில் பார்த்து
கொடுக்க வேண்டியதில் கொடுத்தால் ஆன்லைன் கிளிக்கிங் ஆகும். ரைட். இந்த இடத்துல ஜெயக்கண்ணன் சார் 67 ஸ்டார்ட் ஆனது, என்ன பண்ணாலும் உடைக்க முடியாம அந்த லஞ்ச லாவண்யம்ன்றது தமிழ்நாட்டில் அப்படியே பெருகி ஓடுது. இத்தனைக்கும் பத்திரப்பதிவு துறையில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறார். அதனால தான் இவ்வளவு ஆண்டு காலம் ஆனதுனால தான் ஒரு 4 மாச அரசால அதை உடைக்க முடியாம ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு சிறிய இடைவெளியில் உடல் நலம் சரியில்லாமல் அண்ணன் சரியாகி வந்துரு அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும், அதே நேரத்தில் வந்த உடனே மிகப்பெரிய அளவில் கர்ஜிச்சு மீண்டும் 1967ன்னு சொன்னதை வந்து நான் இந்த இடத்துல வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா 1967 அண்ணன் என்ன சொல்றாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் மாறி மாறி வந்த அரசுகள் நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. இது வந்து ஒரே ஒண்ணு ஒரு செய்தி திமுக மட்டும் ஆட்சியில் ஒரு இல்லையே. செய்தி நான் அப்படி சொல்லவே இல்லையங்க. தமிழ்நாட்டில் எப்படின்னா, அந்த தேசியவாதிகள்னு சொல்லக்கூடிய அண்ணனும் தேசியவாதி தான். தேசியவாதிகள்னு சொல்றவங்க என்னன்னா, பொதுவா ஒரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பொதுவானா இப்ப ஊழலே இல்லையா? சொல்லி முடிச்சறேன். இல்ல இல்ல இப்ப கடந்த நான் சொல்லி முடிச்சறேன். நிஜமாவே நீங்க 67 எல்லாம் கூட விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 2000 வெச்சீங்க, ஊழலே இல்லையா? 1967க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நமக்கும் தெரியாது. அதான் வேண்டாம், நான் அதுக்கு போக விரும்பல. அதனால தான் நான் 2000க்கு வந்துட்டேன். 2000ல இருந்து ஊழல் இருக்கா இல்லையா பத்திரப்பதிவு துறையில? இந்த சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படத்துல கூட விசு சொல்லுவார், 1967க்கு பிறகுடா கண்ணா நான் வந்து பேண்ட் போடுறதே நிறுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இது ஏன் சொல்றேன்னா, இது வந்து தேசியவாதிகளாக இருப்பவர்கள், தமிழ்நாட்டின் மீது வன்மத்தோடு இருப்பவர்கள்லாம் இத வந்து ஊழல்னு ஒருத்தர் சொன்னா அது வன்மமா? அதற்கான காரணங்கள் சரி, நான் தான் சொல்றேன் 67 விட்டுருங்கப்பா. நீங்க 2000ல வாங்கன்ற, நீங்க 67 கூட விடுங்க. 2000ல இருந்து ஊழல் இருக்கா இல்லையா? சார் எவ்வளவு நிலம் பதிவு பண்ணிருக்கீங்களா? ஒரு செய்தி சார், பத்திரப்பதிவு பண்ணிருக்கீங்களா? எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும்ல. 1967 இருந்து அண்ணன் சொல்லக்கூடிய இந்த 2026 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி ஆட்சி செய்தார்கள். ஊழலிலே திளைத்தார்கள். நீங்க சொல்றது போல வச்சுக்குவோம், ஊழலில் வச்சுக்குவோம். இல்ல இருக்கா இல்லையான்றத நீங்களே சொல்லுங்க. அண்ணன் சொல்ற மாதிரியான, ஏன்னா அண்ணன் வந்து பல அரசு அலுவலகங்களில் புகுந்து புறப்பட்டு வருபவர், அவருக்கு நன்றாக தெரியும். நான் சொல்றது என்னன்னா, இந்த குறிப்பிட்ட பதிவுத்துறையில் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு, சரி, ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லைன்னு சொல்றது போல, இங்க இந்த புதிதாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகம், குறிப்பாக முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கூட உங்களுடைய அண்ணன் ஆட்சி, தம்பி ஆட்சி, உங்களுடைய மகன் ஆட்சி இப்படிலாம் சொல்றாரு. யாரும் லஞ்சம் கேட்டா அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்கு? ஒண்ணு, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட துறையிலேயே இவ்வளவு பிரச்சனைகள். நான் என்ன சொல்றேன், ஒரு சப் ரெஜிஸ்டரை நடவடிக்கை எடுத்தால், இது கடந்த கால ஆட்சிகள்லாம் இருக்கும்போது இதே வார்த்தைகளை சொல்லும் பொழுது, இன்றைக்கு அமைச்சர்கள் பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? புதிதாக வந்த அமைச்சர்கள் இல்ல, அந்த அமைச்சரே பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரே சொல்றாரு, நீங்க யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம், எடுக்கப்படும் தான் அவர் முதல்ல சொல்றாரு. ஒன்னு சொல்லவா, இப்ப நடக்கக்கூடிய ஆட்சிகள் எப்படின்னா, பேச்சு ஒன்று செயல் ஒன்றாக இருக்கிறது. ரெண்டு ஒரே மறந்ததோ திமுக சொல்றதே இல்ல. நீங்க திருப்பி திருப்பி கேட்க கூடாதுன்னு தான் நான் முன்கூட்டியே அந்த இதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க என்ன வேணா வச்சுங்க, ஃபில் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டேன். நான் சொல்றது மாற்றத்திற்கான ஆட்சி என்ற தமிழக. நீங்க 4 மாசம் எந்த முயற்சியுமே எடுக்கலன்னு சொல்றீங்களா? ஒரு செய்தி இல்ல, அதையும் சேர்த்து சொல்லுங்க. ரைட், நான் ஒத்துக்கிறேன். 4 மாதத்துல எந்த முயற்சியும் எடுக்கல. 5 ஆண்டுகள் ஆனா கூட 5 வருஷம் தான் எங்களுக்கு ஆயிருக்கு. முதல்ல தான் ஆயிருக்கு. அத விடுங்க, அது அப்புறம் சொல்ல போறீங்க. இன்னைக்கு வந்து 4 மாதங்கள் ஆயிருக்கு. எந்த முயற்சியும் அந்த டைரக்ஷன்ல எடுக்கப்படல. முயற்சிகள் எடுத்தார்களா இல்லங்கிறது இன்றைக்கு நீங்க அதையும் சொல்லிட்டு தானே சொல்லணும். நம்முடைய விவாதத்தில் எதுவுமே பண்ணாத மாதிரி சொல்லக்கூடாது. நம்முடைய விவாதத்தில் வரக்கூடிய கருத்து என்னன்னா, சப் ரெஜிஸ்டர்களை மாற்றுவதை தடுப்பதற்கான சக்தி யார்? இதுதான் கேள்வி. நான் சொல்றேன், அமைச்சர்களுக்கு என்ன, துறை சார்ந்த அமைச்சர் ஈடுபடுகிறாருன்னா கூட பரவாயில்ல, மற்ற துறைகள்ல சார்ந்தவர்களும் இது ஈடுபடுறாங்கன்னா, இப்போ முதலமைச்சர் இதெல்லாம் கண்டும் காணாம இருக்காரா? கண்டும் காணாமல் இருக்கிறாரா இல்ல தெரியாமல் இருக்கா நமக்கு தெரியாது. இல்ல, இன்னொரு தெரியாம இருந்தாலும் தவறு. ஆமா, கடந்த ஆட்சியில அந்த தவறுக்காக தான் மாற்றப்பட்டது ஆட்சி. தெரியாம இருந்தாலும் முதலமைச்சர் தெரியாம இருந்தாலும் தவறுதான். இன்னொன்னு அண்ணன் சொல்றாரு, இருக்கக்கூடிய ஐஜி, அதாவது தலைமை பதிவாளர் வந்து நேர்மையான அதிகாரி. சரி, நேர்மையான அதிகாரி அவர் வந்து சப் ரெஜிஸ்டருக்கு மேல நடவடிக்கை எடுக்கிறன்னு ஒரு கொரின்னு சொல்லுவாங்க, அதை கவர்மெண்ட்ல அதை போட்டு வச்சிருக்காருன்னா, அதை தடுப்பதற்கான முயற்சி ஏன் மற்ற துறை சார்ந்தவர்கள் எடுக்கிறாங்க? அதுக்காக கேட்க மாட்டோமா? சரி, 4 மாசம் தான் ஆயிடுச்சு, வந்து குற்றம் செய்யறவங்க, லஞ்சம் செய்யறவங்களாம் விட்டுறலாமா? அவங்களுக்கு தண்டனை இல்லைன்னு சொல்லிடலாமா? அதிகபட்சமாக அரசு அதிகமாக எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் தூண்டப்பட்டு நிறைய பிரச்சனைகள் நடக்குதுன்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அரசு அலுவலர்களை நீங்கள் அதிகபட்சமா, அண்ணனுக்கு தெரியும், அதிகபட்சமா அவங்களுக்கு மாற்றங்கிறது என்னன்னா, அவங்கள பெரிய அளவுல தண்டிக்கிறதுனா இடமாற்றம் தான். நல்லா சம்பாதிக்கிற இடத்துல இருந்து
குறைவா சம்பாதிக்கிற இடத்துல போடுறதுதான் அரசு துறைகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனைன்னு சொல்லக்கூடிய காலகட்டம். சரி. இப்படி இருக்கல இந்த குறிப்பாக சார்பதிவாளர்களை மாற்றுவது என்பது என்ன அடிப்படையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது? அதேதான் நானும் அந்த கேள்விக்கு தான் வரேன். அதாவது அரசு அலுவலர்கள் அப்படின்னாவே திமுக வந்து ஓட் பேங்கா பார்த்து ஒரு கனெக்டிவிட்டியோட மாத்தி போட்டீங்க, ஓட்டு போயிடுச்சு, அரசு போயிடுச்சு. இன்னும் இல்ல இன்னமும் ஏன்னா எங்க போனாலும் உதயநிதி அவர்கள் நம்ம தயவுல தான் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றாரு. அதுக்கு பின்னணியிலும் கூட விஷயங்கள் அப்படியே தான் இருக்கா? ஆட்சி மாற்றம் இருக்கே தவிர அப்ப நிழல் ஆட்சி நடத்துவது திமுக அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குற மாதிரி இருக்கு. நிழல் ஆட்சி திமுக கிட்ட இருக்கா? நீங்க தானே எல்லாமே அவங்களே சொல்றாங்க. இப்ப எப்பங்க எங்க போனாலும் நம்ம தயவுல தான் ஆட்சி நடக்குது, நம்ம தயவுல தான் ஆட்சி கூட்டணி கட்சிகள கிடையாதுன்ட்டாங்களே. இப்ப அத சொல்றது இப்பயும் அத தான் சொல்லிருக்காரு. இப்ப லேட்டஸ்டா கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அத ஒரே ஒரு செய்தி என்னன்னா, இது யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். நான் சொல்றேன், நடக்கக்கூடிய ஆட்சி என்பது ஒரு ஆட்சி நடக்குது. அது நல்ல ஆட்சியா வந்து எப்படி நடக்குங்கிறது மாற்றத்திற்கான ஆட்சியாக நம்ம அப்புறம் முடிவு பண்ணுவோம். நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த குறிப்பிட்ட துறைகள், ஏன்னா உங்களுக்கு ஒரு சில துறைகள்ல மாற்றம் வந்ததுன்னா அண்ணன் எல்லாம் இப்ப அவங்க அண்ணன் சார்ந்து சொல்லக்கூடிய செய்திகளை ஒட்டியே நான் வரேன். அவர் வந்து உள்ளாட்சி அமைப்புகளை சொல்லுவார் வழக்கமாக. அது போன்ற இந்த சார்பதிவு அலுவலகங்கள் நடக்கக்கூடிய ஏற்கனவே நடந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் உங்களுக்கு காணொலி கருவிகளை எல்லாம் கூட பொருத்திய பிறகும் கூட இது போன்ற தவறு நீங்களே சொன்னீங்களா, ஆன்லைனில் கூட பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நடக்குதுன்னா இதில் என்ன தான் தவறு நடக்குது? ஒரு கேள்வி. இன்னொன்று, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் என்று இருப்பவர் எங்கேன்னு தென்படுகிறாரா? என்னுடைய கேள்வி. அடுத்ததாக இந்த குறிப்பிட்டு நீங்க சொல்லக்கூடிய இந்த 40 எந்த துறை எந்த அமைச்சர்னு தெரியல, அது அதனால நமக்கு அதை பத்தி தெரியல. நான் சொல்லக்கூடியது என்னன்னா, 40 சார்பதிவாளர்கள் குறிப்பாக அவர்கள் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன, அவர்கள் மீது துறை ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? நீங்க இதை வைங்க, இடமாற்றத்தை விடுங்க. இடமாற்றம் வந்து அலுவல் ரீதியானது. சரி, துறை ரீதியான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது? ஒருவேளை லஞ்ச ஒழிப்புத்துறை அவர்கள் மீது ஏதாவது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார்? எந்த பத்திரப்பதிவு துறையில் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுவாக கடந்த காலங்களில்? இன்னொரு செய்தி, ஏற்கனவே பத்திரப்பதிவு துறை அண்ணனுக்கெல்லாம் தெரியும், வருவாய்த்துறை இணைக்க சொல்லி அண்ணன் நம்ம பல ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான காரணம் என்னன்னா, பத்திரப்பதிவு துறையில் நடக்கக்கூடிய டபுள் டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்டுகளை வந்து போலி ஆவணங்கள் பதிவு செய்வதை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக வருவாய்த்துறையை வருவாய்த்துறையை இணைப்பதற்கான முயற்சி நடந்த போது இதை எதிர்த்தவர்கள் வருவாய்த்துறை சார்ந்தவர்கள். இதற்கு பத்திரப்பதிவுத்துறை உடந்தை. பத்திரப்பதிவுத்துறையும் வருவாய்த்துறை இணைக்கின்ற பொழுது பல்வேறு முறைகேடுகளை தவிர்க்கப்படும் என்பதை பல ஆண்டுகள் இதை மாற்றத்திற்கான ஆட்சி அது வந்து செய்யலாமே. எல்லாமே 50 வருஷம் ஆண்ட கட்சிகள் செய்யாது. 4 மாசம் யார் வர்றாங்களோ அவங்க எல்லாமே செஞ்சிடணும். ஒரே ஒரு செய்தி சொல்றேன். எல்லா இடத்துலயும் எந்த முதலமைச்சர் வந்து இது போன்று நேரடியாக மேடையில மூலம் பாராட்டுறேன், அந்த பாராட்டக்கூடிய அந்த சொற்களை நடைமுறைப்படுத்த வேணாமா? வர ராமன் சார், அதாவது எதுவுமே நடக்காது அப்படி ஒரு தைரியம் அவர்களுக்கு வந்துருச்சா? நீங்க அந்த இடத்துல பத்திரப்பதிவு துறையா அந்த இடத்துல ஒழிக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்றீங்க. ஸோ யார் வந்தாலும் என்ன சொன்னாலும் உங்க மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாலும், லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கையங்களவுமா பிடிச்சாலும் என்ன பண்ணாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, வெறும் இந்த ஆஃபீஸ்ல இருந்து அடுத்த ஆஃபீஸ்க்கு போட போறீங்க, 2 மாசத்துல நாங்கள் திரும்பியும் வந்துருவோம், எங்களுக்கு எப்படி வரணும்னு தெரியும். இப்படி ஒரு துணிச்சல், ஒரு தைரியம் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோமா? அதனால தான் இந்த லஞ்சத்தை ஒழிக்கவே முடியாது. இந்த ஊழல் செய்யக்கூடியவர்கள் லஞ்சம் வாங்குகின்ற போது லஞ்ச ஒழிப்பு பிடிச்சி அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டில் ரெய்டு பண்ணி அவங்கள கைது பண்ணி, ஏன்னா லஞ்சத்தில் 2 பிரிவு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 4/8/2022 தலைமைச் செயலராக இருந்த இறை என்பவர்கள் ஜியோ நம்பர் 81 போட்டார். அந்த 81 என்ன பண்ணா, லஞ்ச ஒழிப்புத்துறை ஒருவரை பிடித்தால், அவர்களே பணம் வாங்கி கொண்டது பிடித்தால் அரெஸ்ட் பண்ணால் 1 இயரில் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து டிபார்ட்மெண்ட்டில் போட்டு அவங்கள முடிவு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. லஞ்சம் கையில் மடியில் டேபிளில் வச்சிருக்கும் போது பிடித்தால் அவங்களே வழக்கு தான் போட முடியும், கைது பண்ண முடியாது. அவங்க மீது 6 மாதத்துக்கு நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 7/1/1994 ஜியோ நம்பர் 10 வந்து ABCன்னு அந்த வரையறுக்கப்பட்ட பிரகாரம் A கிரேடு B கிரேடு அடிப்படையில் ப்ரொமோஷன் போடுறது கிடையாது. அது மட்டும் இல்லை, 5 வருஷம் ஒரு ஆட்சி மாறிச்சுன்னா
புதிய ஆட்சி வரும்போது அதிமுக இப்போ உதாரணத்துக்கு அதிமுக ஆட்சின்னு வச்சுக்கலாம். அதிமுக ஆட்சியில் அந்த பதிவுத்துறை அமைச்சர் சார்பாக பத்திரப்பதிவு நிர்வாகங்கள் போய் செயல்படுக்கும் போது அடுத்த திமுக ஆட்சி வரும்போது இதில் தணிக்கைத்துறை தனியாக இருக்குது. இந்த தணிக்கைத்துறை என்ன பண்ணால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் எடுத்து கொடுத்து எந்தெந்த சப்ரைஸருக்கு மேலே எத்தனை கோடி ரூபா ஆடிட்டிங் இருக்குதோ அந்த ஆடிட்டிங்கில் தணிக்கை செய்யப்பட்ட அந்த அமௌண்ட்டை நீங்கள் கெட்டுன்னு சொல்லுவாங்க. அது கெட்ட முடியாது. அப்படி பார்க்கும்போது அதிமுக 2017 2021 வரை இருந்த அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 130 பத்திரப்பதிவு அதிகாரிகளை இன்னும் திமுக ஆட்சியில் வேலை கொடுக்காம சஸ்பெண்ட் பண்ணி வெயிட்டிங்கில் வச்சுருக்கிறாங்க. இதுவரைக்கும் அவர்களுக்கு நிவாரணமும் இல்லை, அவங்களுக்கு வேலையும் கொடுக்கல. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கடந்த ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ரைஸர் தேவையில்லைங்க, அசிஸ்டண்ட்டை வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடுறது. எப்படி பழனி மேட்டெல்லாம் பார்த்து பார்த்தீங்களா, இன்னொரு இடத்துல ஒரு ஆளை வச்சு நீ இங்கே பண்ணிட்டு ஓடிடு. ஆமாம், ஒரு நாள் முதல்வன் போல் தமிழகத்தில் தெரியல. தமிழகத்தில் கடந்த 15 ஆண்டு காலமாக 90% பத்திரப்பதிவு அலுவலகங்களில் வில்லங்கமான டாக்குமெண்ட் பதிவு பண்ணுறாங்கன்னா அந்த சப்ரைசர் லீவ் போட வச்சிருது 1 வீக். அந்த நேரத்தில் போனால் உள்ள பக்கத்தில் உள்ள சப்ரைசரை பதிவு வர வைப்பாங்க. இல்லாட்டா அந்த ஆஃபீஸில் இருக்க சாதாரண ஒரு ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சு பதிவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதில் வந்து ஒரு ஆண்டுக்கு பல 100 குறைந்தபட்சம் 500 கோடிக்கு மேலே இதில் டேக்ஸஸ் இல்லீகல் டேக்ஸஸ் இருக்கனால தான் இந்த துறை வந்து லஞ்சம் இனிப்பு பெட்டி பொருளக்கூடிய காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இதுன்னு பதிலாக பதிவுத்துறை பணம் குளிக்கக்கூடிய இடம். இன்னைக்கு இந்த பதிவு சார் ஒரு முதலமைச்சர் அவர் இவர் சொல்ற மாதிரி ஜெயகண்ணன் சார் சொல்ற மாதிரி அவரே சொல்றாரு, லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க, என் பேரை சொல்லுங்க அப்படின்றாரு. அப்படி ஒரு முதலமைச்சர் சொல்றாருன்னாவே ஒரு அலுவலர்களுக்கு என்ன, அது வாங்குற அலுவலர்களுக்கு எப்படி இருக்கணும், ஒரு பயம் இருக்கணுமா வேண்டாமா, என்ன நடக்குமோ தெரியாது, இவருக்கு ஆக்ஷன் எடுத்துருவாரு. ஐயா நீங்க ஒரு மனுவா கொடுக்குறீங்க, பத்திரப்பதிவு ஆஃபீஸ்ல பத்திரம் பதிவு பண்ண போறீங்க, டாக்குமெண்ட் பண்ண போறீங்க, இல்ல அக்ரிமெண்ட் பண்ண போறீங்க, இல்ல கூட்டுறவு சொசைட்டி சம்பந்தமாக நீங்க பதிவு பண்ண போறீங்கன்னா எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த ரேட்ல ஒரு லட்சம் ரூபாயில நீங்க வந்து 25,000 கூட குறைச்சிக்கலாம். ஆனா பணம் கொடுக்காம இருந்தா உங்க ஃபைல் ரிஜெக்ட் ஆக்கப்படும். இந்தியன் படத்தில் செந்தில் கேப்பர் முக்கியமான பேப்பரை காணலையான்னு, முக்கியமான பேப்பர் இனிப்பு பெட்டி இல்லாவிட்டால் உங்களுக்கு நேரில் நடக்காதுங்க. இன்னைக்கு கடந்த 4 மாசமா தமிழ்நாட்டில் தாவேக்கா ஆட்சியில் என்ன நடக்குன்னா அத்தனை துறையிலுமே கோப்புகள் வெயிட்டிங்ல இருக்குது. பத்திரப்பதிவு மட்டும் கிடையாது, லேண்ட் அப்ரூவ், நீங்க பில்டிங் அப்ரூவ் 4 மாசமா பெண்டிங்ல வச்சிருக்காங்க, எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்க. அப்ப வந்து மக்களிடமிருந்து ஒரு பெரிய அளவுல புகார்கள் இல்ல, உடனே 4 மாசம் ஆச்சு என் வேலையே நடக்கலப்பான்னு யாரும் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லவும் இல்ல. இன்னொன்னு இவர்களை இந்த 40 சார்பதிவாளர்கள் மேல வந்து இன்னமும் அப்படியே நடவடிக்கை எடுக்கப்படாமல் மாற்றப்படாமல் இருக்கு அப்படின்னா அது பின்னணியில யாராவது இருக்கணுமா? ஏன்னா பதிவுத்துறை தலைவர் நீங்களே சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்க, அப்ப அவ வந்து இது வேலை அங்க நடக்க மாட்டேங்குது, அவங்கள மாத்த கூட அவரால முடியல. அவரை மாத்துறதுக்கு இந்த பதிவுத்துறை ஐஜி அருள் சுந்தர் தேவனை மாற்றுவதற்கு வேலை நடக்கின்றது, அவரே மாத்தலாம். ஏன்னா அது ஜனவரி மாசம் தான் மாற்றம் ஏற்றம்லாம் நடைபெறும். அது வரைக்கும் அவரே மாத்து. ஏன்னா காரணம் இந்த துறை வந்து கையில காசு வாயில தோசைங்க. ஐயா ஒரு அமைப்பு என்ன கொடுத்திருக்காங்க இல்ல, இப்ப இதற்கு பின்னாடி அமைச்சர்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க அப்படின்னு தாவேகா வந்து ஆட்களே அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க அப்படின்னா உண்மைதான். எல்லா துறையிலுமே இல்ல அதுவே கரெக்டா இல்ல, அதிகாரி அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யறவங்களே ஒரு நெக்ஸஸா இருந்து இது செய்யறாங்க. அங்க ஏற்கனவே ருசி கண்ட பூனைகள் அங்க நிறைய இருக்குது. இந்த ருசி கண்ட பூனைகள் எந்த ஆட்சி வந்தாலும் அந்தந்த தன்னுடைய மாவட்டத்தை சேர்ந்த அந்த அமைச்சர்களை தக்க வைத்து அவர்களுக்கு கொடுப்பதை கொடுத்தால் இவர்கள் சொல்றது அங்கே ஈடுபடும். அப்போ பதிவுத்துறை அமைச்சராக சார் உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் 590 இது இருக்குது, இதில் இவ்வளோ வரும், எல்லாத்துலையும் இவ்வளோ வரும் பர்சன்டேஜை போட்டுக்காகும்போது அந்த அமைச்சருக்கு நாக்கில் தின தடை விட்டால் போகிறோம், ஆஹா ஓகோன்னு இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் துறை சார்ந்த அதர் டிஸ்ட்ரிக்டோட அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் வாங்கி கூட ஒரு 10 லட்சம் 20 லட்சம் அவர் கிடைக்கும்போது கையில் காசு வாயில் உடனே தோசைங்க, எப்படிங்க இதை விட முடியும்? அதனால் பதிவுத்துறை என்பது பணம் கொளிக்கக்கூடிய ஒரு துறையானால இதை விட்டு போக மாட்டாங்க. இதை எப்படி சரி பண்ணதுக்கான ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கின்ற போது பத்திரப்பதிவுத்துறையில் வந்து ஒரு சப்ரைசர் காசு வாங்குறாங்கன்னா அவர் மட்டும் வீட்டுக்கு கொண்டு போயிடாது, இதுக்கு மேலே டிஆருக்கு கொடுக்கணும், ஏஐஜி கொடுக்கணும், டிஐஜி கொடுக்கணும், அடிஷனல் ஐஜி கொடுக்கணும். இவ்வளோ பேருக்கு இவங்க கப்பம் கட்டணுங்க. இவங்க கப்பம் கட்டவன் தான் அவனை தூக்கி 5 பைசைக்கு வருமானம் இல்லாத வடசென்னையில் மாற்றிடுவாங்க. வடசென்னையில் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு சென்னை மாநகராட்சி லிமிட்டில் இல்லை இதுக்கு தான் இல்லை ஒரு வேக்கன்ஸ் பிளேஸ் இல்லைங்க. பத்திரம் என்பது வேக்கன்ஸ் லேண்ட் எடுக்கிறதுல பத்திரம் அதிக பதிவாகும். இப்போ சென்னை புறநகரில் திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு டெவலப்மெண்ட் ஏரியானா ஒரு கிரவுண்ட் இடம் என்ன ரேட்டு போகுது? சென்னை ஃபுல்லாக டெவலப்மெண்ட் ஆகி போச்சு. அப்போ வீடுகளை பழைய வீடை வாங்கி விற்க தான் இங்கே பதிவு பண்ணுவாங்க. லேண்ட் இருந்தால் சார் இங்கே வேல்யூ. இபி ஆஃபீஸில் இபியில் எதுக்கு எந்த ரேட்டை இதே பத்திரப்பதிவு துறையில் கமிட்மெண்ட் தான் இபியில் இருக்குது.
ஆனால் என்ன விஷயம்னா இந்த முறை தாவேக்கு ஆட்சி வந்த பிறகு மக்கள் மத்தியில் ஒரு அவார்ட்னஸான ஒரு நிலைப்பாடு உருவாக்கிட்டாங்க. ஒரே ஒரு சின்ன காவல் நிலையம் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. முதல் முறையாக சென்னை மாநகராட்சி என்னுடைய சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் மாண்புமிகு மதிப்புக்குரிய அமல்ராஜ் அவர்கள் ஒரு நம்பர் கொடுத்தாரு. காவல்துறையில் எந்த போலீஸ் அதிகாரி லஞ்சம் கேட்டாலும் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய புகார்கள் ரகசியமாக வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே சென்னை மாநகர காவல்துறை ஆணையருடைய அறிக்கையை பார்த்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாநகர ஆணையரும் எல்லா மாவட்ட எஸ்பியும் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, எல்லாருக்கும் நம்பரும் கொடுத்தாங்க. இந்த நம்பரில் 90% பேர் பாதிக்கப்பட்டவோட ஃபோன் பண்ணி பேச முடியாதுங்க. ஏன் பேசினப்ப இன்னைக்கு இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டினுடைய வரலாறை பார்த்துருங்க. சமூக ஆர்வலர்கள், ஃப்ரீலான்சரு, சோசியல் ஆக்டிவ் யாராக இருந்தாலும் பொது தகவலை கொடுத்தால் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஆனவரும் நோ கேரண்டி நோ வாரண்டி. இவ்வளோ ரிஸ்க் இருக்கும்போது ஜெயகண்ணன் சார், அப்போ எப்படி நீங்கள் வந்து 4 மாதம் ஆட்சி ஊழலையே ஒழிக்கலன்னு கேட்குறீங்க? அப்போ இது ஒழிக்க முடியாத ஒரு விஷயமா தானே மாறுது. ரெக்கமெண்டேஷன் இருக்கா இல்லையான்றதை தாண்டி இல்லை, இவங்க இது அதிகாரிகள் லெவல்லையே இது வாங்கி பழக்கப்பட்டுட்டாங்க. அப்போ அப்படின்னும் போது அவங்கள வந்து முன்ன இருந்த அரசுகளும் கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் இந்த லஞ்சத்தையே ஒழிக்க முடியாமல் இருந்துட்டாங்க. ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன். அதாவது அண்ணன் ஆரம்பத்துல இருந்தே சொல்ற மாதிரி இந்த அதிகாரிகள் மட்டத்தில் இது ஒழிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், இப்படி சொல்லிட்டோம்னா அரசு அலுவலர்கள், நான் என்ன சொல்றேன், கடந்த காலங்களில் செய்ததெல்லாம் இப்போ நீங்கள் திருப்பி கேட்பீங்க, அவங்கெல்லாம் நியாயமாக செஞ்சு இதையே சொல்லிட்டு இருக்க வேணாங்கிறதான் என்னுடைய பதிலாக இருக்குது. இன்னொன்று, கடந்த ஆட்சியிலும் கூட, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலும் கூட முதலமைச்சருக்கு சரியான முறையில் தகவல்களை தராமலும் அமைச்சர்கள் மட்டத்தில் அதை மறைத்தும் சில அதே நிலை தான் இப்பயும் நீடிக்குதுங்கிறீங்க. அது மாதிரியான ஒரு சூழல் மீண்டும் வந்துவிட வேண்டாம். இப்படிதான் இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலமைச்சர் நான் என்ன சொல்றேன்னா, அவர் திரையுலகில் இருந்து வந்திருந்தாலும் இன்றைக்கு மாற்றத்திற்கான மக்கள் நம்புகின்ற காரணத்தால் அவர் வந்து தன்னுடைய அந்த விளம்பரத்தெல்லாம் பண்றாரு இல்லையா, அந்த சாட்டையை சொடுக்கிறது, அது மாதிரியான செயல்களில் ஈடுபட வேண்டும். அப்படித்தான் வந்து அமைச்சர்களிடம் இருந்து பழைய சர்வாதிகாரி மாதிரி இல்லாமல் உண்மையான சர்வாதிகாரியா மாறணும்ன்றீங்க. அந்த தளபதி ஆட்சியை விட இந்த தளபதி ஆட்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். இன்னொரு செய்தி என்னன்னா, ஒரு அதிகார மட்டத்தில் இவர் வந்து பல முயற்சி பண்றாரு, நம்ம பார்க்குறோம். அதாவது என்னன்னா, ஒரு அனுபவம் இல்லாத துறையாக இருந்தாலும் கூட ஏதோ வந்து நம்ம மக்களுக்கானது அந்த இதை மட்டும்தான் நான் வரவேற்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு ஆட்சி நினைக்கின்ற போது மற்ற தவறுகளை கூட நம்ம மன்னிச்சிடலாம், நான் சொல்றது. ஆனா அடிப்படையே தகர்க்கக்கூடிய தவறுகளாக வந்து எங்கெங்கெல்லாம் குற்றங்கள் நடக்குதோ அதை வந்து கொஞ்சம் கூடுதல் கண்காணிப்பு அவருக்கு தேவை அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னொன்னு, பத்திரப்பதிவுத்துறையும் வருவாய்த்துறையும் இணைக்க வேண்டும் என்ற ஒரே அமைச்சர்கிட்ட கூட கொடுக்கலாம். செங்கோட்டையன் போன்ற உங்களுக்கு அனுபவம் உள்ள அமைச்சர் தான் வருவாய்த்துறை, அவர்கிட்ட கூட பத்திரப்பதிவையும் கொடுக்கலாம். இன்னொன்னு, பத்திரப்பதிவு செய்த நாளிலேயே பட்டா வழங்க வேண்டும், வருவாய்த்துறையோடு அதை இணைப்பு பண்ணி அதற்கான முகாம்களை அங்கேயே நடத்த வேண்டும் என்ற பல ஆண்டுகளாக அண்ணன் சொல்ற சமூக ஆர்வலர்களின் பல ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் பொழுது 90% குற்றச்சாட்டுகள். இந்த பக்கம் பத்திரப்பதிவுத்துறையும் தவறு செய்ய முடியாது, அந்த பக்கம் வருவாய்த்துறையும் செய்ய முடியாது. இன்னொரு செய்தி என்னன்னா, நீங்க ஏற்கனவே சிசிடிவி உட்பட பத்திரப்பதிவுத்துறையில் பல உங்களுக்கு வசதிகளை செய்து கொடுத்த பின்பும், அந்த ஆன்லைனில் பதிவு செய்யலாம் என்ற வசதிகள் வந்த பின்பும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் நடக்குது என்றால் அப்போ எங்கன்னு பார்க்கணும். இன்னொன்று, இப்போ அண்ணன் சொல்கிற மாதிரினா உங்களுக்கு மரபு ரீதியாக வந்து இந்த பணம் கொடுத்து மாட்டி விடுறதெல்லாம் இப்போ கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ எல்லாமே ஜிபேலேயே அனுப்பலாம், ஃபோன்பேலேயே அனுப்பலாம், இல்லை வேறு ஏதாவது, அதாவது டிஜிட்டல் நிறைய வசதிகள் இருக்கு, டிஜிட்டல் பரிவர்த்தனைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க எங்கேயுமே பணம் கொடுத்து ஒருத்தங்களை வந்து அதிகாரியை பிடிச்சி கொடுத்தாங்கிறதெல்லாம் இனிமே பார்க்க முடியாது. அதிகாரிகளுடைய அந்த வங்கி கணக்குகளை, பினாமிகளை, இது மாதிரியெல்லாம் நீங்க பார்க்கலாம். அது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணும். சரி, இது மாதிரியான அடுத்த கட்ட நகர்வுகள் தான் அரசு அதிகாரிகளை நீங்கள் வந்து சரியான முறையில் கொண்டு வர முடியும் இல்லையா. அரசு அதிகாரிகள் இல்லாமல் அரசு கிடையாது. அதே நேரத்தில் அங்கு புறையோடு இருக்கக்கூடிய அந்த லஞ்சம் ஊழலை அண்ணன் சொல்வது போல மாற்றத்திற்கான அந்த ஆட்சி செய்ய வேண்டும் என்று. ராமன் சார், ஒரு கண்ட்ரோல் வைக்க முடியாமல் இருக்காரா முதலமைச்சர்? தன்னுடைய கட்சி நிர்வாகிகள், அமைச்சர்களே ஒரு கண்ட்ரோல் இல்லாமல், ஏன்னா இவங்க அவர் சொல்லி இவங்க நீங்கள் சொல்கிறீங்க அமைச்சர்கள் ரெக்கமெண்டேஷன் கூட இருக்கலான்னு. ஸோ அப்படி ஒரு நிஜமாவே இருக்கும் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் இல்லையா எந்த இடத்துலையும்? ஒரு ஏன்னா அவருக்காக இந்த வெற்றி எதுவுமே அவங்களுக்காக கிடைக்கல, அவருக்கான வாக்குகள், அதுலதான் இவங்க ஜெயிச்சு. இதைத்தான் நாங்க நீண்ட காலமா அனுபவம் உள்ள ஆட்சின்னு அதைத்தான் அவங்க மிஸ் பண்றதா நான் நினைக்கிறேன். அதாவது கடந்த காலத்தில் உள்ள ஆட்சியெல்லாம் என்பது பார்த்தீங்கன்னா
கரை கண்ட கப்பல்கள் அவங்கெல்லாம். ம். இன்னும் எப்படி சொன்னா எப்படி கரை கண்ட செய்யணும்னு கப்பல். தெரியும். ஆமா. அதான் Right. எப்படி அமுக்கணும், எப்படி எடுக்கணும், எப்படி Right. எந்த அதிகாரியை போட்டு நமக்கு சாதகமா இருப்பான், வருவாய். மாட்டிக்கொள்ளாமல் ஆமா, செய்வாங்க. மாட்டிக்கொள்ளாமல் வருவாய், நீ வருவாய் என வருவாயை பெருக்குவார்கள். வெளிநாட்டிலும் பதுக்குவார்கள், உள்நாட்டிலும் சேமிப்பார்கள். அது இண்டஸ்ட்ரியில இருக்கலாம், அது கொங்கு மண்டலமா இருக்கலாம், வெளிநாடுகளிலும் இருக்கலாம். அந்த அந்த வந்து என்ன சொல்ற சின்ன சின்ன நியூயன்சஸ் வந்து தெரியல ஆமா. முதல்வர். ஆகவே அவர்கள் சதுப்பு நில முதலைகள். ஒரு படி சொல்றான், இவர்கள் தாவேக அரசு சந்தைக்கு புதுசு கண்ணா புதுசு. ஆகவே இவர்களிடம் சென்று கண்ணா லட்டு தின ஆசைன்னா யோசிக்கிறாங்க. ஏன்னா முதல்வர் விஜய்க்காக அந்த ஓட்டு லட்டு டக்குன்னு பறிச்சிருவாங்கல்ல. பறிச்சா காலி ஆயிருவாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த ஆட்சியில வந்து சரியாக இல்லாத ஒரு 6-7 மந்திரியை மாத்துறதுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. இல்ல என்ன விஷயம்னா, ஆட்சி அது வேணா இருந்துட்டு போயிடுங்க, இந்த ஆட்சியினுடைய துறைகளை வரப்பு வெட்டி வயலுக்கு வரப்பு வெட்டுறாங்களா, வரப்பு வெட்டி பாலிஷ் போடுறாங்களா, அதே போல வரப்பு வெட்டி கைட்லைன்ஸ் கொடுத்து யாருங்க? துறை ரீதியான அதிகாரி தானேங்க. துறை ரீதியான அதிகாரியா என்ன பண்றாங்கன்னா, நீ அப்ப இன்னும் முழுவதுமாக அந்த அதிகாரிகளை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னும் சில இடத்துல மாற்றப்படல அப்படின்னு. முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் ஒரே ஒரு சாம்பிள் சொல்றேன். நகர்ப்புற வளர்ச்சித்துறை, உள்ளாட்சி அப்ப ரெண்டா பிரிச்சுட்டாங்க 2021க்கு பிறகு. அப்படி பிரிக்கின்ற போது ஊரக வளர்ச்சித்துறை தனியாகவும், நகர்ப்புற வளர்ச்சித்துறை பேராட்சி, நகராட்சி, மாராட்சி, மெட்ரோ வாட்டர் இன்னைக்கு முதலமைச்சர் கையில் இருக்குது. இப்போ இதுக்குன்னு அமைச்சர் கிடையாது. அப்போ இது கடல் போல மனிதனுக்கு ஸ்பைனல் கார்டு எப்படியோ அதே மாதிரி ஒரு தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது உள்ளாட்சித்துறை தான். அந்த உள்ளாட்சித்துறை இப்போ முதலமைச்சர் கையில் இருக்கிறாங்க. அவருக்கு அந்த முதலமைச்சருடைய நகராட்சி நிர்வாகத்தில் 15 விதமான ஐஎஸ் அதிகாரிங்க இருக்கிறாங்க. இந்த 15 விதமான ஐஎஸ் அதிகாரி மானிட்டரிங் பண்ணி மக்களுக்கான திட்ட வடிவங்கள், கரண்ட் கொடுக்கறது, லைட் எறியது, இது எல்லாமே பண்ணோம்னா இது முதலமைச்சர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால தான் இப்போ அந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஃபைல் டீலிங் எல்லாமே ராஜ்மோகன் அமைச்சர்கிட்ட நிர்வாகம் கொடுத்துருக்காங்க. ராஜ்மோகன் அமைச்சர் எத்தனை லாகா பார்ப்பார், இதை பார்ப்பார், அதை பார்ப்பாரா? அப்படிங்கிறது அவரை சார்ந்திருந்த இந்த நகர்ப்புற வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உயர் சில அதிகாரிகள் தங்களுக்கு தோதான நிலைப்பாடை தான் கடந்த 4 மாதமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் உளவுத்துறை கூட ரிப்போர்ட் எடுத்து எப்படி மாத்துறது சார் இந்த நிலையை? ஏன்னா மக்கள் நம்புறாங்க. இதற்கு ஒரே வழி, இவர்கள் இந்த உயர் அதிகாரிகள் பேசக்கூடிய வாட்ஸ்அப்லோ அல்லது வாட்ஸ்அப் நம்பரையோ அல்லது ரெகுலர் கால் ரெக்கார்டில் போட்டு இவங்க யார்கிட்ட பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க. ஒரு சின்ன உதாரணம், சட்டமன்றத்தில் நடக்கிற நிகழ்ச்சி உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்ல, நீங்க முதலமைச்சர்களே நீங்க சொல்றீங்களா எங்கிட்ட 3 ஃபைல் இருக்கு, 3 மந்திரி ஃபைல் இருக்கு. ஏன் தெரியுமா? அங்கு கசிந்து உள்ளது. ஆளுங்கட்சிக்காரர்கள் ஒரு ஃபைலை ஊழல் ஃபைலை ரெடி பண்றது அதிகாரிகள். அப்படிக்கின்ற போது அதிகாரிகள் ஃபைல் பிட்டப் பண்ணி முதலமைச்சர் டேபிளில் கொடுக்கின்ற போது அதில் என்ன சரத்து இருக்குது, கட்டிச்சோறில் துவல் இருக்குதா, முட்டை இருக்குதா, பொரிச்ச மீன் இருக்குதா, ஊறுகாய் இருக்குதா என்பதை பேக் பண்ண அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும். ஆகவே அப்பாவுக்கும் தெரியும், அம்மாவுக்கு தெரியும். ஆகவே தளபதிக்கு தெரியாது. தளபதி டேபிளில் இருக்கின்றது என்று முதலமைச்சர் சொல்லுகின்றார். அதுதான் உதயநிதி சொல்றார், ஸ்கேன் எடுத்து என்ன இருக்குன்னு எங்களுக்கு. ஏன்னா இங்கே மேட்ரு கசிஞ்சாச்சு. அதனால தான் இப்போ சில ஐஎஸ் அதிகாரியை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதனால் பல ஐஎஸ் அதிகாரிகள், சந்தேகத்தின் பொருள் ஐஎஸ் அதிகாரிகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றார்கள். இந்த தாவேக அரசு புது வடிவமாக, புது பொலிவாக ஓரளவுக்கு ஊழலாத அரசு ஆட்சியை கொடுக்க வேண்டுமானால் ஜனவரி மாதம் வரைக்கும் மக்கள் பொறுத்தான் வழி. ஜெயகிரன் சார், கடைசியாக இப்போ அரசு அலுவலர்கள்லாம் இந்த பணியிட மாற்றம் அப்படிங்கிறது வந்து என்ன தவறு செஞ்சாலும் பணியிட மாற்றங்கிறது எவ்வளோ காலம் ஏற்றுக்கொள்ள முடியும்? இது இந்த இடத்துலயே ஒரு சேஞ்ச் வர வேண்டாமா? அது எத்தனையோ வந்து நிகழ்வுகளை, குறிப்பாக வந்து பல்வேறு நடவடிக்கைகள் வந்து திரைப்பட பாணியில் அவர் எடுக்கிறார் முதலமைச்சர். இதை முதல்வன் பட பாணியில் அதிகாரிகள் மீது இன்னும் கூட கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை என்னென்னா, அரசு அலுவலர்களுக்கான அவர்களுக்கு பணி பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குது. எப்படி வந்து உங்களுக்கு ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கும் கூட மனித உரிமைகள் இருக்கிறதோ, அதுபோல் அரசு அதிகாரிகள் மீது எடுப்பில் அவர்களை நீங்கள் வந்து நடவடிக்கைகள் எடுத்து விட முடியாது. அவர்கள் முதல்ல விளக்கம் கேட்கணும். அதன் பிறகு அது குறித்த துறை ரீதியான நடவடிக்கைகள். முதல்ல ஏன் இடமாற்றம் செய்கிறாங்கன்னா, குறிப்பாக அவங்களோட ஆளுமை அந்த இடத்துல இல்லாமல் மற்றொரு இடத்துக்கு மாற்றணும். இந்த நடவடிக்கையை தான் இவங்க வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா, நீங்கள் அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்தீங்கன்னா அங்கே விசாரணை பண்ண முடியாது. அந்த ஒரே காரணத்திற்காக தான் உங்களை வந்து மாற்றம் செய்ய வேண்டும். அப்போ அந்த இடத்துல வேற ஒரு நபர் வரும்போது அதற்கான வந்து விசாரணையை வந்து துரிதமாக பண்ண முடியும். ஆனால் வரக்கூடிய நபர்களும் ஆமாம் நண்பர்களாக இருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்க விடாமல் இருக்காங்க. இது சார்ந்து இந்த மாதிரி அமைச்சர்கள், வேறு துறை அமைச்சர்களுடைய தலையீடு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது
இதுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி காலத்துக்கும் இப்படியே மாற்ற முடியாமையே இருந்துருமோ அப்படிங்கிற அச்சமும் நமக்கு இருக்குது. ஆனாலும் மாற வேண்டும் என்பதை நாம் நம்புகிறோம். கருத்துக்களுக்கு உங்கள் இருவருக்குமே நன்றி.